ஆதித்ய சொர்ணலக்ஷ்மியின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு. நட்சத்திரங்களின் குணநலன்களையும் ஒவ்வொரு தசா புத்தியில் அந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கும் என்பதையும், அந்த நட்சத்திரங்கள் என்ன வகையான கர்மாவை சுமந்து வருகுது, ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் பிறப்பிலிருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன மாதிரியான தசா புத்திகளை அவர்கள் எதிர்கொள்வார்கள், என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும், என்ன மாதிரியான குணநலன்களுடன் இருப்பார்கள், இதை எண்ணியலுடன் எவ்வாறு இவங்க தொடர்பு படுத்தி அவங்க வாழ்நாள் பலன்களை அறிந்து கொள்ளலாம் என்பதை இந்த பதிவின் வழியாக தெரிந்து கொள்ளலாம். அன்பர்கள் இந்த பதிவினை பொறுமையாக கேட்க வேண்டியது தான் நீங்கள் செய்ய வேண்டியது. இந்த பதிவினை முழுமையாக கேட்டு எந்தெந்த காலகட்டம் உங்களுக்கு வரக்கூடிய தசாபுத்திகளில் நீங்கள் எப்படி இருந்து கொள்ளலாம், மற்றும் அந்த கிரகங்கள் 9 கிரகங்களும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்க போகுது, அதையும் வைத்து உங்களுடைய பலாபலன்களை சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது இது ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தான். அந்த காலகட்டங்களில் நீங்கள் தைரியமாக கடந்து வந்துடலாம். ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குது, பலன்களை ரெட்டிப்பாக்கி கொள்வதற்கும், இல்லை ஒரு சாதகமற்ற சூழ்நிலை நடக்குது, அந்த காலகட்டங்களில் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கொள்வதற்கும் இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் சொல்லலாம். இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பரிகாரங்கள், அதே போல் ஒரு இறை வழிபாடுகள், அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கான பறவை, விருட்சம், யோனி இவற்றை நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதில் சொல்லியிருக்கின்ற முறைப்படி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வாழ்நாளில் முன்னேற்றத்திற்கு இவையெல்லாம் ஒரு உந்துதலாக இருந்து உங்களுக்கு விரைவாக முன்னேற்றத்தை தருவதற்கு இவையும் ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம். ரேவதி நட்சத்திரத்திற்கான சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம். ரேவதி நட்சத்திரம் காலச்சக்கரத்தின் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நட்சத்திரம், கல்விக்குரிய புதனுக்குரிய நட்சத்திரம். இதுதான் நட்சத்திர வரிசையில் நிறைவாக வரக்கூடியது. இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அழகான முகத்தோற்றமும் மற்றவரை கவரக்கூடிய வகையில் அவங்களுடைய குணமும் பண்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஞாபகத்திறன் அதிகம் கொண்டவர்கள், நல்ல அறிவாற்றலும் கிரகிக்கும் திறனும் கொண்டவங்க, ஒரு செயலை பார்த்த உடனே டக்குன்னு கற்றுக்கொள்ளக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஒரு சிலருக்கு கோவம் வந்துட்டால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, மூர்க்கத்தனம் அதிகமாக இருக்கும், இவங்களை ஹேண்டில் பண்ணுறதும் கஷ்டம். இவங்களை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டால் போதும், எல்லா விஷயத்தையும் வெளில கொட்டுருவாங்க, யாரை பற்றி என்ன வேணாலும் சொல்லிடுவாங்க. இதுவே பின்னாடி இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் அந்த விஷயங்களில் இவங்க கவனமாக இருக்கணும். இவங்க யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலாம் செய்யக்கூடாது, கொடுத்தாலும் திரும்பி வராது, ஏமாற்றம் அடையக்கூடிய நட்சத்திரம், மன அழுத்தத்தால் அதிகப்படியாக பாதிக்குவாங்க. அதனால் இவங்க எப்போவும் ஒரு உடற்பயிற்சி, ஒரு மூச்சு பயிற்சி இதெல்லாம் வைத்து கொள்ளணும். இளவயதில் கஷ்டப்பட்டால் கூட பின்னாடி வாழ்வில் வளர வளர முன்னேற்றத்தை காணக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். உலக அளவில் பேர் புகழை எடுக்கக்கூடியவர்கள், ஒரு பெரிய வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனங்கள்லையோ இல்லை அந்த நிறுவனத்திற்கு ஒரு அட்மினில் ஒரு ஆசிரியராக கூட வரக்கூடிய அளவுக்கு அவங்களெல்லாம் வழிநடத்தக்கூடிய ஒரு பணியிலையும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க பெரும்பாலும் ஒரு செயலை செய்யும்பொழுது ஆரம்பத்தில் சிறப்பாக இருக்கும், ஆனால் ஃபினிஷிங்கில் முடியும் பொழுது அங்கே பிரச்சனை ஆகிடும். அதனால் எந்த ஒரு ப்ராஜெக்ட், எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் இவங்க கவனமாக இருக்கணும். இறுதியில் முடிவடையும் தருவாயில் இவங்க அதிகப்படியான கவனத்துடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தினர் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்கள், முடியாத விஷயங்களையும் இவங்களால் சிறப்பாக முடித்து காட்டக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இளவயதிலேயே நாட்டுக்கு சேவை செய்கிறேன்னு போகக்கூடியவங்க இவங்க தான். அதனால் நம்மளுடைய நாட்டை காக்கும் பணியில் அதிகப்படியாக இருப்பாங்க. அதில் உயர் பதவிகளை இவங்க பெறுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள், அதே போல் கையெழுத்து போடும் விஷயங்கள்லாம் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க மற்றவர்களுக்கெல்லாம் வாலண்டியராக போய் உதவி செய்வாங்க. நான் அவங்களுடைய எதிர்காலத்தை நிலைநிறுத்துகிறேன், அவங்க வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய உடல் உழைப்பையோ, இவங்க அறிவையோ, இவங்க பணம், பொருள், இவங்களுடைய அனைத்து வகையிலையும் இவங்க உதவி செய்து மற்றவருக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்கக்கூடியவங்க. ஆனால் இவங்களுக்கு அவங்கக்கிட்ட இருந்து திருப்பி கிடைக்குமான்னா அங்கே ஒரு பிரச்சனை வரும். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை நம்ம பின்னாடி சிறப்பாக பார்க்கலாம். இவங்க எப்போவும் மற்றவருக்காக எல்லோருக்குமே எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பரந்த மனப்பான்மையுடையவர்கள். இவங்களுக்கு இன்ட்யூஷன் பவர் மூலியமே இவங்களுக்கு என்ன நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடியவர்கள். அதே போல் இவங்க சமூக அறிவு, அதே போல் ஒரு ஆன்மீக மார்க்கம், தத்துவ அறிவு இதையெல்லாம் கொண்டு மற்றவருக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. அதே போல் இவங்க எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியவர்கள், மற்றவருடைய எண்ணங்களையும் புரிந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய பேச்சாற்றலாலே இவங்க ஜெயித்து விடுவாங்க.
இயற்கையின் மீது அதிக ஈடுபாடு இருக்குது. அதே போல் இவங்க அறிவாற்றலால் அனைத்து காரியத்தையும் சிறப்பாக சாதிக்கிறாங்க. முடிவெடுப்பதில் வல்லவர்கள். பெரிய பெரிய விருதுகள்லாம் இள வயதிலேயே வாங்குறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இவங்க புத்திசாலித்தனம் உடையவர்கள். ஜனாதிபதி பிரதமர்கிட்டலாம் விருது வாங்குகிற அளவுக்கு சிறப்பானவர்கள். மியூசிக்கு, கம்ப்யூட்டர், கணிதம், ஓவியம், அதே போல் இவங்க வாய்ப்பாட்டு, அந்த மாதிரி படைப்பாற்றல், எழுத்துத்துறையில், அதே போல் ஒரு பேச்சு போட்டி, இதெல்லாம் வந்து ரொம்ப உலக அளவுலேயும் ஒரு அரசாங்கத் துறையிலையும் பரிசு பெறக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு திறமை இருக்குது. ஸ்கில்ஸ் இவங்களுக்கு ஏற்கனவே அதிகம் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல் வாழ்வில் எப்பேற்பட்ட தடைகளையும் தாண்டி வெற்றி பெறுவர். ஆன்மீக நாட்டம் அதிகம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. பொருளாதார ரீதியாக ஒரு சிலர் சிறப்பாகவே இருக்கிறாங்க. சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். சில சமயங்களில் பழமைவாதியாகவும் காணப்படுறாங்க. எவ்வளோ வயதானாலும் இவங்க தோற்றம் வந்து இளமையாகவே இருக்கும். சபை நாகரிகம் தெரிந்தவர். பேச்சாற்றல் மிக்கவராக இருப்பதனால எத்தனை பேர் கூடியிருக்கக்கூடிய சபையாக இருந்தாலும் அனைவரையும் தன்னுடைய பேச்சாற்றலாலேயே கவர்ந்து இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். மூலதனமே இல்லாட்டி கூட அவங்க மூளையை மூலதனமாக வைத்து பிழைக்கக்கூடியவர்கள். சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படுபவர். உறவுகளை விட அந்நியர்கள் மீது அதிக அளவு அன்பு காட்டுறாங்க. இவங்களுடைய சமயோஜித புத்தியால் இவங்க மற்றவரை வசப்படுத்துகிறாங்க. மலர்ந்த முகத்துடன் காணப்படுவாங்க. விளையாட்டில் அதிக அளவு ஆர்வம் இருக்குது. சுறுசுறுப்புடன் திகழ்வார்கள். கர்த்தத்தின் மீது அதிக அன்பு கொண்டவர்களாகவும் இருக்கிறாங்க. வஞ்சகம் அறியாத மனதை கொண்டவங்க. தெளிந்த நீரோடை போல இருக்கக்கூடியவங்க. தாராள மனமும் இலகிய குணமும் இருக்கிறதுனால இவங்க முன்னேற்றத்திற்கு அது பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்க சமூகத்தில் ஒரு பெரிய விஐபியாக இருக்கிறாங்க. மூட நம்பிக்கைகளை வந்து ஒழிக்க நினைக்கிறாங்க. மற்றவர்களுக்கு வந்து எந்த வகையிலையும் வந்து ஒரு தீங்கு நினைக்க மாட்றாங்க. அவங்க வாழ்க்கை வந்து மற்றவருக்கு பயன்படுற வகையில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு அதிகப்படியான சுதந்திரம் கொடுக்குறாங்க. தவறு செய்யும் நேரங்களை கண்டிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. தங்களுடைய சொந்த முயற்சியால் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இவங்களே. கை நிறைய ஒரு சிலர் சம்பாதிக்கிறாங்க. சுகமான வாழ்வு ஒரு சிலருக்கு அமைகிறது. அதே போல் இவங்க வந்து மனைவி, குழந்தைகள், பெற்றோர், குடும்பத்தின் மீது, உடன் பிறந்தவர் மீது அதிகப்படியான பாசம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து மற்றவர்கள் பொருளை வந்து அபகரிக்க நினைக்க மாட்டாங்க. அபகரிக்கவும் கூடாது. அப்படி நினைச்சாலே அது வந்து அவங்களுக்கு ஒரு தோஷமாக மாறிடும். அது மட்டும் இல்லை, திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு வந்து லேட்டாக பண்ணிக்கணும்னு அவங்களே நினைப்பாங்க. இல்லை, இவங்க பண்ணிக்கணும்னு நினச்சா கூட திருமணம் நடைபெறாது. இவங்களுக்கு இவ்வளோ சிறப்பு இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து சொந்தமாக வீடு, வண்டி, வாகனம், அதே போல் ஒரு தொழிலும் அமையாது. இவ்வளோ சிறப்பான தொழிலாக உட்காருவாங்க. நாட்டுக்கான பணிகள், அறிவுத்திறன் உடையவர்கள்லாம் சொல்லியிருக்கோம். அப்படி இருந்தாலும் ஒரு சிலருக்கு தொழில் அமையாது, வண்டி, வாகனம், வீடு அமையாது, திருமண வாழ்வு அமையாது. உடன் பிறந்தவர்களோட ஒரு கருத்து, இவங்க பாசமாக இருந்தாலும் உடன் பிறந்தவர் நண்பர்களோடலாம் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும். இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது செவ்வாயின் தோஷம் பெற்ற நட்சத்திரம். சென்ற பிறவியில் இவங்க கோபத்தினால ஒரு வீடு, மனை, வாகனத்தெல்லாம் ஒரு சட்டத்துக்கு விரோதமாக மற்றவங்ககிட்ட இருந்து பிடுங்கினது, உடன் பிறந்தவர்களுக்கு சொத்து கொடுக்காம ஏமாத்தினது, இவங்க கோபத்தினால ஒருத்தருடைய திருமண வாழ்க்கையை கெடுத்தது, தம்பதிகளை வந்து பிரித்தது, இவங்க கோபத்தால் ஒருத்தரை வேலையை இழக்க செய்தது, இதெல்லாம் இவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து தோஷமாக மாறிவிடும். இந்த தோஷத்தை போக்குவதற்கு இந்த காலகட்டம் இவங்க இளைய சகோதரர்கிட்ட வந்து எந்த வாக்குவாதமோ இல்லை ஒரு ரத்த சம்மந்தப்பட்டவர்கள்கிட்டயோ இவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும். இவங்களுக்கு கோபம், வேகம், விவேகம் அதிகமாக இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வந்து இவங்க வந்து இவங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது. மற்றவருக்காக பயன்படுத்துவது, மற்றவருக்கு நியாயத்தை கேட்கறதுக்காகவோ மற்றவருக்கு கோர்ட்டு வழக்குக்காகவோ இவங்க பயன்படுத்தும் போது இவங்களுடைய அறிவாற்றல், இந்த கோபம், வீரம்லாம் சாதகமாக பயன்படும். இவங்களுக்குன்னா அந்த இடத்துல பயன்படாது. இவங்க வந்து அங்கே தோல்வியை மட்டுமே காணுவார்கள். உடன் பிறந்த சகோதரர்களோடு ஒரு தொழில் விஷயமோ கூட்டு கீட்டு, அதுவும் இவருக்கு கீழே இருக்க சகோதரர்கிட்ட வைத்துக்கொள்ளக்கூடாது, விட்டு கொடுத்து போயிடணும். அதே போல் பூர்வீக சொத்துலேயே இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கும். இவங்க பேரில் சொந்தமாக ஒரு நிலம் அமையாது, வண்டி வாகம் அமைகிறதுலாம் அவ்வளோ கஷ்டம். இவங்க இந்த தோஷத்தை போக்க கொள்வதற்கு அதற்கான நம்ம வழிபாடு பரிகாரங்களை செய்யும்பொழுது பின்னால் இவங்களுக்கு வந்து அந்த தோஷம் போகும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவங்க திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒருத்தருக்கு உதவி செய்வது, ஏற்கனவே இவங்க சொல்லியிருக்கோம், தானாக போய் வழியை எல்லாருக்கும் உதவி பண்ணுவாங்கன்னு. அந்த மாதிரி இவங்க செய்யும்பொழுது, ஏன்னா செவ்வாயும் சிறப்பு இல்லாமல் இப்போ செவ்வாய் தோஷமும் பெற்றிருந்தால் இந்த மாதிரி பாதிப்புகள் அதிகப்படியாக இருக்கும். ஒரு தொழிலில் போய் இவங்க சிறப்பாக உட்கார முடியாது. வேலையில்லாத பட்டதாரிகளாக தான் இருக்கணும். அந்த தொழிலுக்காக ஒரு 6 மாதம் ஒரு வேலை, 6 மாதம் இன்னொரு வேலையில் இருப்பாங்க. இவங்களுக்கு திறமையாக வந்து முடிவெடுக்க முடியாது. ஸ்கிப் பண்ணுறது தான் இவங்களுடைய
இந்த தொழிலிருந்து அந்த தொழிலுக்கு போகலாமா, அந்த தொழிலிருந்து போகலாமா, அந்த மாதிரி அடிக்கடி மாறி மாறி முடிவெடுக்கிறது தான் இவங்களுடைய முன்னேற்றத்துக்கான பெருந்தடை. இதெல்லாம் என்ன பண்ணிருக்கோம், போன ஜென்மத்தில் நம்ம கோவத்தால் இதெல்லாம் மைனஸ் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் இந்த காலகட்டம் வந்து நம்ம கவனமாக இருக்கணும். ஒருத்தருக்கு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு உதவி பண்ணுறது, ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறது, ஒரு திருமணத்துக்கான விஷயம், ஒரு கணவன் மனைவி பிரிவினை மாதிரி இருந்தால் அவங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணி அவங்கள சேர்த்து வைக்கிறது. அதே போல் இந்த காலகட்டம் இவங்க கோவம் வந்துட்டு வயது வித்தியாசம் கூட பார்க்க மாட்டாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கலாம். எடுத்தெறிந்து பேசிடுவாங்க. இவங்க பேசுகிறது 2 தெரு தள்ளி கேட்கும். அந்தளவுக்கு கோவத்தோட தாக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதெல்லாம் இந்த காலகட்டம் குறைத்து கொள்ளணும். இவங்க சும்மா இருந்தால் கூட வம்பு தானாக தேடி வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த காலகட்டம் நம்மளுக்கு அமைப்பு இப்படி இருக்குது, நம்ம விட்டு கொடுத்து கொஞ்சம் நெளிவு சுழிவாக வரணும்னு சொல்லலாம். அதே போல் தூசு தும்புலாம் எங்கே இருந்தாலும் இவங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கணும்னு அதையும் எதிர்பார்க்கக்கூடியவங்க. அதாவது எந்த சூழல்லையும் எப்படி நம்ம விட்டு கொடுத்து கடந்து வரணும்னு நினைக்கும்போது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். இப்போ செவ்வாயும் சிறப்பு இல்லாமல் இருக்கும்போது குடும்ப வாழ்வாக இருக்கட்டும், திருமண விஷயமாக இருக்கட்டும், குடும்ப உறவுகளாக இருக்கட்டும், ஒரு தொழில் செய்கிற இடமாக இருக்கட்டும், எல்லா இடங்களையும் இவங்க விட்டு கொடுத்து போகும்போது இவங்க சிறப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே போல் பூர்வீக சொத்தை இவங்க விட்டு கொடுக்கவும் செய்வாங்க. உடன் பிறந்தவர் மீது பாசமாகவும் இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து அந்த இடத்துல இவங்களுக்கு வந்து ஆப்டாக இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தோஷத்தெல்லாம் குறைக்கிறதுக்கு நம்மளே இங்கே வாலண்டரியாக விட்டு கொடுக்கும்போது அவை சிறப்பாக அமையும். இவங்க செவ்வாயினாலே யூனிஃபார்ம் வந்துடும். ஏற்கனவே இவங்க நாட்டை காக்கிற பணியில் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆர்மி, நேவி, அதே போல் இராணுவத்தில் பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த தொழிலெல்லாம் போலீஸ் துறை இதெல்லாம் இருக்கும்போது இவங்க நேர்மையை கடைப்பிடிக்கணும். மற்றபடி ஒரு சிலர் வந்து அக்கௌண்ட்ஸ் துறையிலையும் இருக்கிறாங்க, ஜேர்னலிஸ்ட்டாகவும் இருக்கிறாங்க, ஏரோநாட்டிக்கல், பயோடெக், எலக்ட்ரிக்கல், இயற்பியல், மேலாண்மை, குழந்தை மருத்துவத்தில் இருக்கிறவங்க, ஜோதிடம், ஆன்மீகம் இந்த துறையிலையும் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இவங்க வந்து எப்போ அந்த யூனிஃபார்ம் போட்ட தொழிலில் செய்கிறவங்களுக்கு கூர்க்கா, போலீஸ், டிராஃபிக் போலீஸ்மேன், இராணுவத்தில் இருக்கிறவங்க, அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் யூனிஃபார்ம் தொழிலில் மருத்துவராக இருந்தால் யாருக்கு இருக்கிறவங்களுக்கும் இவங்க வந்து மரியாதை செலுத்தணும். இவங்களால் முயன்ற உதவிகளை செய்யணும். அவங்கக்கிட்ட போய் நம்ம அவங்கள வந்து ஒரு மரியாதை இல்லாமல் பேசுகிறதோ, அவங்கக்கிட்ட ஒரு தகாத முறையில் நடந்து கொள்ளாமல் அவங்களுக்கு தேவையான உதவிகளையோ அவங்களுக்கோ அவங்க குடும்பத்தாருக்கோ ஒரு இயலாத நிலையில் இருக்கும்பொழுது இவங்க வாலண்டரியாக போய் உதவி செய்யும்பொழுது இவங்க வாழ்வு சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே இவங்க அனைவருக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த பழக்கத்தையே வந்து இவங்க ஃபாலோ பண்ணி கொண்டு வரும்பொழுது சுயநலம் இல்லாமல் அனைவருக்கும் கோபத்தை குறைத்து அவங்க கோபம் முரட்டுத்தனம் எல்லாம் இவங்க காரியங்கள் சாதிக்க ஆகாது. திருப்பி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மற்றவர் உரிமைக்காக மற்றவர்கள் கஷ்டத்தை நீக்க பொது நலத்துக்காக குரல் கொடுக்கும்பொழுது அந்த கோபம், வேகம், வீரம், அறிவெல்லாம் சிறப்பாக பயன்படும். செவ்வாயின் தோஷமும் குறையும். அப்போ குறையும் போது பின்னாடி அந்த செவ்வாயை நமக்கு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆவார்னு சொல்லலாம். இவங்க தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். உடற்பயிற்சி அதே போல் தோப்பு கரணம் போட்டுக்கொண்டே வரணும். அப்படி வரும்பொழுது அஜீரண சம்பந்தமான கோளாறுகள், ஹார்மோன் கோளாறு, அதே போல் பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் நீங்கும். இவங்க உடல் ஆரோக்கியத்தில் அதிகப்படியான கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா இது நீர் ராசி. நம்ம வந்து இது கடைசி ராசியில் வந்து இந்த நட்சத்திரம் விழும். அப்போ நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு இருக்கும். சளி தொந்தரவு, கல்லீரல் பாதிப்பு, இஎன்டி சம்மந்தமான பிரச்சனைகள், ஸ்கின் அலர்ஜி, நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இவங்களுக்கு கண்டிப்பாக வருது இவங்க குடும்பத்தில். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். முட்டி வலி, பாத வலி, கால்சியம் குறைபாடு, நரம்பு சம்மந்தமான பிரச்சனை இதுக்கெல்லாம் என்ன பண்ணால் இவங்க ஆங்கில மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இயற்கை மருத்துவத்தை எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது இந்த நோய்கள் வந்து குணப்படும். அப்படி இல்லை வேறு ஒரு மருத்துவம் பார்த்தாங்கன்னா அந்த மருத்துவத்தால் பாதிக்கப்பட்டு இவங்களுக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி, இந்த நரம்பு சம்மந்தமான பிரச்சனைலாம் வந்துடுது. அதனால் இவங்களுக்கு ஆங்கில மருந்து ஒத்துக்கொள்ளாது. இயற்கையான மருத்துவத்தை தான் இவங்க நாடணும். உடல்நிலையில் கவனம் வைத்து கொள்ளணும். இவங்களுடைய நட்சத்திரத்துடைய உருவம் பார்த்திங்கன்னா மீன். இது இருக்கிறதே வந்து மீன ராசி தான். ரெட்டை மீன் தான் இதனுடைய வடிவமே. அதே போல் இவங்களுடைய மிருகம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெண் யானை, பறவை பார்த்திங்கன்னா வல்லூர், மரம் பார்த்திங்கன்னா இலுப்பை மரம். இவங்க பிறந்த உடனே ஒரு இலுப்பை மரத்தை நட்டு வளர்த்து கொண்டு வரும்பொழுது ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும். அந்த இலுப்பை மரம் செழித்து வளர்கிற மாதிரி இவங்க வாழ்க்கையில் இருக்க குறைபாடுகள்லாம் நீங்கி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய தேவதை பார்த்தோன்னா சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை தோறும் வழிபடும் பொழுதும் அதே போல் பிரசித்தி பெற்ற சனீஸ்வர தலங்களுக்கு சென்று வரும்பொழுதும் இவங்களுக்கு அனைத்துமே பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான தசாபுதியை கடந்து வருவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆரம்ப தசாவே புதன் தசா தான். 17 வருடம். ஒரு சிலருக்கு 4 பாதம் என்பதனால 10 வயது வரைக்கும் அந்த புதன் தசா இருக்கும்.
அவங்க புதன் தசாவில் பிள்ளைகள் புதன் சிறப்பாக அமைஞ்சிட்டாரு அப்படின்னா அவங்க நல்லா படிக்கக்கூடியவங்க, கலைகளில் வந்து வித்தையில் வல்லவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எல்லாத்துலேயும் பாட்டு, டான்ஸு, மியூசிக்கு, அதே போல் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டின்னு ஸ்கூலில் எல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துடுவாங்க. நல்ல ஸ்கில் நாலேஜு நிறைய இருக்கும். சூப்பராக படிப்பாங்க. அந்த புதன் வந்து அவங்களுக்கு அறிவாற்றலை அதிகப்படியாக வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே புதன் சிறப்பாக இல்லைன்னா பேச்சு தடைபடுறது, திக்கி திக்கி பேசுறது, இது ரொம்ப ரேராக தான். அதே போல் பேச்சு தடை, ஒரு பேச்சு லேட்டாக பேசுறது, ஒரு காது வலி, காது சம்பந்தமான பிரச்சனை இதுவும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வரக்கூடியது கேது தசா. 10 வயதில் வரும், 7 வருடம் 17 வயது வரைக்கும். இந்த கேது சிறப்பாக இருந்துட்டாருன்னா நல்லா இன்னும் டீப்பாக படிக்கக்கூடியவங்க, டீப் நாலேஜ், நுண்ணறிவு. இந்த கேது புதன் சேர்க்கையே வந்து நுண்ணறிவை கொடுக்கும், பிரித்து பிரித்து படிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கேது சிறப்பாக இருக்கும்பொழுது கல்வி ஞானம் சிறப்பாக பெறுறாங்க, படிப்புக்காக வெளிநாடு போவாங்க. இதே கேது சிறப்பாக இல்லைன்னா சொல்கிற பேச்சு கேட்கறதில்ல, படிக்கிறதில்ல, நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க ஒரு 2 5வது வரைக்கும், இப்போ படிக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறது. அதே போல் பெற்றோர்களுடைய ஒரு வாக்குவாதம், கூடா நட்பு கேடா விளையும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஆடம் இதெல்லாம் அதிகமாகிடும். படிப்பில் வந்து ஒரு கல்விக்கு தடை அப்படின்னு வந்து சொல்லிடலாம். அதாவது ஆக்டிவிட்டீஸே மாறிடும். அதனால் அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்கள அன்பாக தட்டி கொடுத்து எடுத்துகிட்டு வரணும். இவங்கக்கிட்ட வந்துட்டு நம்ம கோவத்தை காட்டக்கூடாது, ஏற்கனவே இவங்க கோவம் வந்தால் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். அன்பால் இவங்கள அரவணைத்து வந்துடணும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சுக்கிர தசா வரும். தசாலெலாம் பிள்ளை நல்லா படிக்கணும்னா ஒரு விநாயகர் வழிபாடு செய்கிறது, உங்களுக்கு அந்த காலகட்டம் சங்கட சதுர்த்தி வழிபாடு, அதே போல் ஒரு ஹயக்ரீவர் வழிபாடு நல்லா படிக்கிறதுக்கு, ஒரு ஜீவசமாதி வழிபாடு அதெல்லாம் கூட்டி கொண்டு செல்லலாம். அதுக்கப்புறம் வரக்கூடியது சுக்கிர தசா. 17 வயதில் வரும், 20 வருடம், அப்போ 37 வயது வரைக்கும். இந்த சுக்கிரன் சிறப்பாக அமைஞ்சிட்டாரு, இவர் தான் ஜாக்பாட்டே. சுக்கிரனும் சிறப்பாக அமைஞ்சு, சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவன், சாரம் கொடுத்தவன், இந்த புதனும் சிறப்பாக அமைந்திருக்கும் பொழுது இந்த சுக்கிரன் சிறப்பான யோகத்தை கொடுத்துருவாரு. ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கிறது, ஒரு லவ் மேரேஜே பண்ணிக்கிறது, குடும்பம், பெற்றோர்கள், குழந்தையும் பிறந்துடுறது, வண்டி வாகன யோகம் இதெல்லாமே சிறப்பு. ஒரு நல்ல ஒரு பேர் புகழ் அங்கீகாரம், ஒரு சொந்த வீடு எல்லாமே, ஒரு சொத்து பத்து சேர்க்கையாக ரொம்ப சிறப்பாக ஒரு ஸ்டாண்டர்டு லைஃப்பில் செட்டில் ஆகிட்டங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஒரு பண சேர்க்கையும், ஒரு பின்னாடி தேவையான ஒரு டெபாசிட் பண்ணுற அளவுக்கு இந்த சுக்கிரன் ரொம்ப சிறப்பாகவே கொடுத்துருவார், சுக்கிரன் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில். இதே வந்து இந்த சுக்கிரன் சிறப்பாக இல்லைன்னா பண விரயம், பொருளாதார விரயம், தொழில் வந்து ஒரு சிறப்பாக இல்லாதது, அதே ஒரு தொழிலுக்கு போனாலும் மாறி மாறி உட்கார்றது, ஏற்கனவே உங்களுக்கு தொழில் சிறப்பாக அமையாதுன்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி திருமண தடை, திருமணத்துக்கு பார்த்தாலும் திருமணம் அமையாது, திருமணம் பண்ணியிருந்தாலும் குடும்பத்தில் கணவன் மனைவி வேறுபாடு, எதுக்குடா கல்யாணம் பண்ணோன்ற நிலமை, ஒரு சிலருக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டுடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் சிறப்பாக இல்லைன்னா, இந்த சுக்கிரன் சிறப்பாக இருக்கும்பொழுது இவங்க வாழ்க்கையே அப்படியே ஒரு லைஃப்பில் ஒரு ஸ்டடி ஆகிடுறாங்க, பிற்கால வாழ்க்கையை வந்து அப்படியே வந்து மீடியமாக கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வரக்கூடியது சூரிய தசா. சூரிய தசா அவங்களுக்கு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா 37 வயதில் வரும். அது வந்து 6 வருடம். 6 வருடம்னும்போது உங்களுக்கு 43 வயது வரைக்கும் இருக்கும். இவங்க இந்த காலகட்டம் வந்து சூரியன் சிறப்பாக இருந்தாருன்னா தொழிலையே ஒரு நல்லா இருக்கிறது, ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகி அதில் ஒரு பேர் புகழ், அங்கே இருக்கிற ஏரியாவில் 4 பேருக்கு தெரியறது, இதெல்லாமே நடக்கும். அப்படி இல்லை, சூரியன் சிறப்பாகனா தந்தையோட ஒரு கருத்து வேறுபாடு, குடும்பங்களோட கருத்து வேறுபாடு, அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கே ஒரு உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய் வருது, மன அழுத்தம் அதிகமாக ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இவங்களுக்கு அதிகப்படியாக கோவம் வரும். யாராவது வந்து இவங்களை ஏதாவது வந்து ஒரு இல்ட்ரீட் பண்ணாலோ செய்தாலோ இவங்க அதிகப்படியாக உடைந்து விடுவாங்க. இவங்க கோவத்தை, இவங்க வேகத்தை இவங்க வந்து இவங்களுக்காக அங்கே எடுத்துக்கொண்டு போகும்போது அங்கே அவங்களுக்கு ஒரு தோல்வி. ஏன்னா மற்றவருக்காக தான் அவங்க கோவப்படணும், இவங்களை கொஞ்சம் கோவப்பட்டாலும் இங்கே ரொம்ப எமோஷனல் ஆகிடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அங்கே மன அழுத்தத்துக்கு ஆள்பட்டு இந்த சூரிய தசை அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். சூரியன் சிறப்பாக இருந்தால் பதவி, தொழில் உயர்வு, சமூகத்தில் ஒரு நல்ல பேர் அதையும் வந்து கொடுத்துரும். தொழில் செய்கிற இடத்துலையும் ஒரு பதவி ப்ரமோஷன் இதையும் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். பேர் புகழையும் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வரக்கூடியது சந்திரதசா. 43 வயதில் வரும், 10 வருடம் 53 வயது வரைக்கும் இருக்கும். சந்திரன் சிறப்பாக அமைஞ்சிட்டாருன்னா குழந்தைகளால் ஒரு நல்ல
நிலைய பெறுறது, குழந்தைகள் வாழ்க்கை சிறப்பாக அமையிறது, இல்லை அவங்க மூலியமா வெளிநாட்டுக்கு போகிறது, இல்லை இவங்களே தொழில் விஷயமா ஒரு வெளிநாட்டுக்கு போகிறது, இதெல்லாமே நடைபெறும். இதே சந்திரன் சிறப்பாக இல்லைன்னா இவங்களுக்கு பிள்ளைகள் வந்து என் அறிவுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளை பிறக்கல, அதுங்களுக்கு நாலேட்ஜே இல்லை, என் சொல்கிற பேச்சை கேட்க மாட்றாங்க அப்படின்னு குடும்ப உறவுகள், மனைவிகிட்டேயே ஒரு கருத்து வேறுபாடு, அதே போல் நண்பர்கள்கிட்ட ஒரு கருத்து வேறுபாடு, சகோதரன் இருந்தால் சகோதரன்கிட்ட ஒரு சொத்து விஷயமா ஒரு பூர்வீக பங்காளி பிரச்சனை, இதெல்லாமே கொடுத்துரும். எங்கள் அப்பா சொத்துல பிரச்சனை, எங்கள் சொத்துல பிரச்சனை, ஏற்கனவே எங்களுக்கு சொத்துனாலே ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டோம். இவங்க பேர்லேயே சொத்து, வண்டி, வாகனம் இதெல்லாம் இருந்தால் அதெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டு ஒரு மன அழுத்தம், ஞாபக மறதி, விரக்தியினுடைய எல்லைக்கே வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு அதிகமாக ஆளாயிடுவாங்க. அதனால தான் இவங்க சின்ன வயசுலேருந்தே ஒரு யோகா, ஒரு சுவாச பயிற்சி இதெல்லாம் மேற்கொள்ளணும்னு சொல்லியிருக்கோம். இந்த காலகட்டம் பௌர்ணமி தோறும் கிரிவலம் செய்வது, நில ஒளியில் வந்து அமரும் பொழுது இவங்களுக்கு அந்த மன அழுத்தத்தை குறைக்கும். பௌர்ணமி தோறும் வந்து அம்பாளை வழிபடும் பொழுது இந்த சந்திரன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆவார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வரக்கூடியது உங்களுக்கு செவ்வாய் தசை 53 வயதில் வரும், 7 வருடம், அப்போ உங்களுக்கு 60 வயது வரைக்கும் இருக்கும். இந்த செவ்வாய் சிறப்பாக இருந்துட்டாருன்னா சொத்து பத்துலேயே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறது, இவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு உடல் நல்லா இருக்கிறது, ஒரு வண்டி வாகன சேர்க்கை, சகோதரனோட என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஒரு நிறைவாக போயிடுறது, ரொம்ப அடிதடி இல்லாமல். ஏற்கனவே உங்களுக்கு சகோதரரோட பிரச்சனை வரும், ரத்த சம்மந்தப்பட்ட உறவோட பிரச்சனை வரணும், அதையெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு இவங்க அப்படியே நெளிவு சுழிவாக கடந்து வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க சொத்து விஷயம்னு கோர்ட்டு கேஸுக்கு போனால் இவங்களுக்கு ஜெயிக்காது. ஏன்னா போன ஜென்மத்தில் நம்ம மற்றவங்க ஏமாத்திருக்கோம். அதனால் இந்த காலகட்டம் செவ்வாய் நமக்கு தோஷமாக வந்துட்டார். அதனால் நம்ம பேசி தீர்த்து கொள்வது தான் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லை, இப்போ செவ்வாய் சிறப்பு இல்லைன்னா மன ரீதியாக, உணர்வு ரீதியாக, உடல் ரீதியாக உங்களுக்கு போராட்டம் வரும். ஏன்னா அண்ணன் தம்பியே சொத்துக்கு பிரச்சனை இவங்கக்கிட்ட சண்டைக்கு வருவாங்க, நண்பரால் பிரச்சனை, உறவுகள் ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகளால் ஏற்கனவே பிரச்சனைன்னு சொல்லிட்டுருக்கோம். அதனால் ஒரு பாதிப்பு அப்படின்னும் இங்கே எடுக்கலாம். அந்த காலகட்டம் வந்து திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு என் ஜெயந்திநாதனை வழிபடும்பொழுது அவன் சம்ஹார மூர்த்தி, அவனை வழிபடும்பொழுது அனைத்து விதமான முன்னேற்றத்தில் இருக்க தடைகளையும் எதிரி தொல்லைகளையும் நீக்கிடுவார். நிலைத்த செல்வ செழிப்பு, அனைவரையும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு, சிறப்பான உடல் ஆரோக்கியம், நீடித்த ஆயுள்லாம் குடிக்கக்கூடியவர் அவர் தான். அவர் அப்போ தொடர்ந்து வழிபடணும். கந்தசஷ்டி கவசம் கேட்பது உங்களுக்கு சிறப்பான பரிகாரமாக இருக்கும்னு சொல்லலாம். அதுக்கடுத்து வரக்கூடியது ராகுதசா. ராகுதசா வந்து 60 வயதில் வரும், 18 வருடம், ஒரு 80 வயது வரைக்கும் அப்படியே கடந்து வந்துடுவீங்க. இந்த ராகு சிறப்பாக இருந்துட்டால் உங்களுக்கு அனைத்துலேயுமே டபுள் மடங்கு தான், எல்லாமே டபுள் மடங்கு. உங்களுக்கு சொத்து சொகத்தையும் கொடுத்து உங்களை ரொம்ப சூப்பராக வச்சுருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு குளோபல் அளவில் உங்களுடைய வியாபாரம், ஒரு வெளிநாட்டு வாணிகள்லாம் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதே ராகு சிறப்பாக இல்லைன்னா உங்களுக்கு அந்த காலகட்டம் உறவுகளில் விரிசல், உங்கள் உடல்நிலையில் ஒரு பாதிப்பு, ஒரு மனநிலையில் ஒரு பிரச்சனை, இதையும் எடுத்து கொடுத்துருவாரு. உங்களுக்கு பிறந்ததுலேருந்தே இந்த புதன் தசா நாலேஜையும், கேது தசா வந்து ஒரு ஆன்மீக நாட்டத்தையும், அதுக்கப்புறம் வர சுக்கிர தசா உங்கள் வாழ்க்கையின் லைஃபே செட்டில் பண்ணும். அதுக்கப்புறம் வரக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகுவெல்லாம் நீங்கள் நார்மலாக கடந்து வரணும். அதனால் ஃபஸ்ட்டு பகுதியில் பிற்கால வாழ்க்கை சிறப்பாக இருக்குமான்னு கேட்குறத விட ஃபஸ்ட்டு பகுதியிலே நீங்கள் செட்டில் ஆகிறது ரொம்ப சிறப்பு. அதுவும் வளர்பிறையில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே உங்கள் செட்டில்மெண்ட் பண்ணிக்கணும் உங்கள் லைஃப். அதுக்கப்புறம் பின்னாடி ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. இல்லைங்க எங்களுக்கு கிரகங்கள்லாம் சிறப்பாக இருக்குதுங்க அப்படின்னா லைஃப் லாங் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு கட்டத்தில் இந்த 9 கிரகங்களும் எப்படி அமைஞ்சிருக்கும், 9 கிரகமும் அனைத்தையும் தரக்கூடியது. அந்த கிரகங்களை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடியது உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டே மற்றவங்களுக்கு நீங்கள் எல்லாம் செய்யக்கூடியது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அனைவருக்கும் வாலண்டராக போய் உதவி செய்யுங்க. அதே போல் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. உங்கள் எமோஷ்னலாக அனைத்துமே உங்களுக்கு வந்து சக்ஸஸ் அடையணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறதா உங்களுடைய வீக்கு. மாற்றி மாற்றி முடிவுகளை வந்து எடுக்கக்கூடாது. ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். கோபத்தை வந்து கட்டுப்படுத்திக்கணும். இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். மற்றபடி நீங்கள் ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள்கிட்ட வந்து நீங்கள் என்றைக்கும் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. மற்றவர்களுக்கு உங்களாலான உதவிகளை வந்து தாராளமாக செய்யணும். எப்பேற்பட்ட உதவிகளையும் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் செய்யக்கூடியவங்க தான். அந்த மாதிரி செய்யும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹாஃபு ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப அருமையாக அமைஞ்சிடும். வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு, தேய்பிறையில் பிறந்தவங்களுக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா அமையும். இது கட்டத்தில் இருக்கிற கிரகங்களை வைத்து தான் நம்ம இதை இது பண்ணணும். அதனால் ஒரு நல்லா வருதா, இப்போ சுக்கிரதசை அவங்க சிறப்பாக இருந்து பணவரவாய் வரும்போது சேர்த்து வச்சுக்கணும் பின்னாடி இருக்கிறதுக்கு. பின்னாடியும் இதே மாதிரி வாழ்வு இருக்கும் எண்ணி ஏமாந்து விடக்கூடாது. இது அங்கே அண்டர்லைன்.
இப்போ இருக்கக்கூடிய நிலைமையே தான் பின்னாடி இருக்கணும்னு எண்ணி ஏமாந்துடாதீங்க. காசு பணம்லாம் யாருக்கானா கொடுத்தா உங்களுக்கு திருப்பி வராது. ஏற்கனவே நம்ம முன்னாடி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கிறோம், நட்சத்திர பலனில் பொது பலனில் சொல்லியிருக்கிறோம். அதை வந்து இந்த தசாபுத்தியோடையும் கவனம் வச்சுக்கணும். அந்த பொது பலனோட தசாபுத்தியும் கவனம் வச்சுக்கும்போது நீங்கள் சிறப்பாக கடந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறது. உறவு சார்ந்த விஷயங்கள்லையும் விட்டு கொடுத்து போயிடுங்க. அதே போல் உங்கள் உடல் நலில் அதிக கவனம் எடுத்துக்கணும். பாதம், கைவிரல்கள் சம்மந்தப்பட்ட இதில் நீங்கள் அதிகப்படியான கவனம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதே போல் எமோஷ்னலாக எங்கேயும் கனெக்ட் ஆகிடக்கூடாது. பிள்ளைங்க கேட்கல, கடைசி காலத்தில் இந்த சந்திர தசாலாம் அது ரொம்ப போய் டிப்ரெஷன் ஆகி உங்கள் உடல்நிலை தான் பாதிக்கும். அதே போல் உடற்பயிற்சி செய்து கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அது உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். எந்த இடத்துலையும் எந்த சூழல்லையும் விட்டு கொடுத்து இடத்திற்கு ஏற்ற மாதிரி எல்லா நேரத்துலையுமே நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவோ ஒரு கோபமாகவோ இருக்கக்கூடாது. இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் வந்து எப்படி நெளிவு சுழிவாக கடந்து வரும்போது தான் சிறப்பாக கடந்து வர முடியும். அதனால் நீங்கள் எப்போ உங்கள் சர்வீஸ் ஓரியன்ட் மைண்டை வந்து என்றைக்குமே வந்து அதிகப்படியாக வளர்த்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் தேவையான உதவியை எந்நேரமும் எச்சொல்லிலும் செய்யும்பொழுது உங்களுக்கு எப்பேற்பட்ட தடைகளும் நீங்கி நீங்கள் வாழ்க்கையில் வந்து சிறப்பாக வெற்றி பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீட்டில் வந்து உடல் அங்கஈனம் இருக்கிறவங்க இருப்பாங்க. உடல் உறுப்பில் ஒரு குறைபாடு இருக்கிறவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வீட்டில் மனநிலை பாதித்தவர்களும் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். இவங்க பெரும்பாலும் அடுத்தவருக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தொழில்கள் ஜோதிடர், அதே போல் ஒரு லெக்சரர், டீச்சர், ப்ரொஃபஸராக இருக்கும் பொழுதும், அதே போல் ஒரு எம்பிஏ படிச்சுட்டு ஹெச்ஆர், ஒரு எம்பிஏ படிச்சுட்டு ஒரு ஃபினான்ஸ் துறையில் இருக்கும் பொழுதும், மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, அதே போல் ஒரு யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த தொழிலில் இருக்கும்போது நேர்மையாக இருக்கிறது, அந்த யூனிஃபார்ம் போட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இவங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பூமி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில்களை செய்கிறது. இப்போ ரியல் எஸ்டேட்டாக இருந்தால் அதை கமிஷன் பேஸாக போயிடணும். இப்போ வாகனம் சம்மந்தப்பட்ட தொழிலாக இருக்கும்பொழுதும் கமிஷன் பேஸாக வாங்கி விற்கிறது அந்த மாதிரி போகணும். பெரிய முதலீடுகள் போடக்கூடாது. இந்த தொழில்களை செய்யும்பொழுதே இந்த தோஷத்தை போக்குறதுக்கு வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க பெரும்பாலும் வந்து கடற்கரை ஓரம் இருக்க தெய்வங்களை வணங்கலாம். கன்னியாகுமரி அம்மன், மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபடும்பொழுது இவங்களுக்கு சிறப்பாக வாழ்வில் ஏற்றம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க திருப்பதி பெருமாளை வழிபடும் பொழுதும், குருவாயூர் சென்று வழிபடும் பொழுதும் இவங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் கோவிந்த நாமாவளி, அதே போல் குருவின் மந்திரங்களை சொல்லும்பொழுதும் இவங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகும்னு சொல்லலாம். இவங்க எப்போவும் வந்து இவங்க நட்சத்திர நாளில் இவங்களுடைய மிருகமே யானை தான். இவங்களுக்கு ஒரு காரியம் தடைப்படுது, ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னாங்கன்னா இவங்க நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் ஒரு பேப்பரில் இவங்க மஞ்சள் கலர் பேக்ரவுண்டில் ஒரு பச்சை கலர் யானையை வரைந்து வைத்துக்கொள்ளணும். இந்த மாதம் வரைந்து வைத்து கொண்டாங்கன்னா அடுத்த மாதம் வர நம்ம நட்சத்திரம் வர வரைக்கும் அதை அப்படியே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டு அடுத்த மாதம் வேற ஒரு படத்தை வரைந்து வைத்து கொள்ளலாம். அது மாதிரி யானை படத்தை வச்சுக்கிறது இல்லை, இப்படி வரைய முடியாது நேரம் இல்லைன்னா யானை பொம்மையை வாங்கி வைத்து பார்ப்பது, யானைக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி கொடுப்பது. அதே போல் கேது தசாபுதி, கேது புத்தி, ராகு புத்திலாம் வரும்போது கருட வழிபாடு செய்வது, கருட காயத்ரி சொல்லும்போதும் உங்களுக்கு அனைத்துமே சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து மீன் வளர்க்கலாம். மீன் வந்து வளர்ப்பது ரொம்ப சிறப்பு. மீனுக்கு தேவையான எங்கேனா கோயில் குளங்களுக்கு போகிறீங்க, மீனுக்கு தேவையான ஒரு உணவுப் பொருள் போடுறது, அதே போல் மீன் வீட்டில் வாங்கி வளர்ப்பது, இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். இலுப்பை எண்ணெயில் விளக்கு போடலாம். வியாழக்கிழமை தோறும் இலுப்பை எண்ணெயில் விளக்கு போடும்போது உங்களுக்கு பாசிட்டிவாகவே ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதே போல் இலுப்பை மரத்தை நடுவது, இலுப்பை மர நிழலில் போய் நீங்கள் நின்றுட்டு வர்றதும் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான கிரக ஆக்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. ஆக மொத்தத்தில் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பிறருக்கு என்ன சொல்கிறது, உங்களால் இயன்ற உதவிகளை செய்யும்பொழுது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு இறை வழிபாடில் முருக வழிபாடு தாராளமாக செய்யலாம். முருகனை வழிபடும்பொழுது முருகனுக்கு தேவையான ஒரு அபிஷேக பொருட்களோ இல்லை ஒரு வெட்டி வேறு மாலை வாங்கி சாற்றி வழிபட்டு வரும்பொழுதோ உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் ஏற்படும். கந்தசஷ்டி கவசம் தாராளமாக கேட்கலாம். அவருக்கு வழிபட உங்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான பலன்களையும் அவர் வந்து வள்ளலாகவே வாரி வழங்குவார் அப்படின்னு வந்து இங்கே சொல்லலாம். அது ரொம்ப ஆப்டாகவே பொருந்தும்.
ரேவதி நட்சத்திரத்தோடு இந்த எண்ணியல் எப்படி சம்மந்தப்படுதுன்னு பார்க்கும்போது, ரேவதி புதனின் நட்சத்திரமாகும். புதனுக்கு எண்ணியலில் வந்து 5ஆம் எண் தரப்பட்டிருக்கு. இந்த 5ஆம் எண்ணுக்கு 2 நட்பு எண்கள் இருக்குது. அது 1, 4. இந்த ரேவதி நட்சத்திரத்தோடு 5, 1, 4 என்ற இந்த 3 எண்களும் இவங்க வாழ்நாள் முழுவதும் பிறப்பிலிருந்து தொடர்பு பெற்றுக்கொண்டே வரும். இந்த 5 என்ற எண் சொல்லும்பொழுது 5, 14, 23. 1 என்று சொல்லும்பொழுது 1, 10, 19, 28. 4 என்று சொல்லும்பொழுது 4, 13, 22, 31. இந்த எண்கள் இவங்க வாழ்நாளில் இவங்க பிறப்பிலிருந்து வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து பயணித்து கொண்டே வரும். இவங்களுடைய பிறந்த தேதி, கிழமை, நாள், நட்சத்திரம், நேரம், ஓரை இதனுடைய கூட்டு எண்ணாக கூட இந்த எண்கள் அமையும். இந்த எண்ணில் பிறந்தவங்க தான் இவங்களுடைய உறவுகள், சோல்மேட், நண்பர்கள். அதை மட்டும் அல்லாமல் இவங்க அன்றாட வாழ்வில் இவங்களுடைய வீட்டு எண், கதவு எண், வங்கி எண், ஏடிஎம் நம்பர், இவங்க காலேஜில் சேர்ந்த டேட்டு, இவங்க வந்து தொழிலில் சேர்ந்த டேட்டு, இவங்களுடைய என்கேஜ்மெண்ட்டு டேட்டு, இவங்களுடைய திருமண டேட்டுன்னு பல வகையில் அனைத்து ஈவெண்ட்டுகள்லையும் இந்த எண்கள் பின்தொடர்ந்து கொண்டே வரும். இந்த எண்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தர பாகியதப்பட்டிருக்கு என்பதை அறிந்து உங்களுடைய தொழில், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய உறவுகளுக்கு ஏற்றவாறு நடைபெற தசாபுத்தியையும் கருத்தில் கொண்டு நியூமராலஜி படி ஒரு பெயரை அமைத்து செயல்படுத்தும் பொழுது உங்களுக்கு நேரம் சிறப்பாக இருந்தால் உங்களுக்கு அதிகப்படியான நற்பலன்களையும், சாதகமில்லாத நேரங்களில் உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளங்களையும் இந்த எண்ணியல் சிறப்பாக செயல்படுத்தும். இந்த கிரகமும் இந்த எண்ணியலும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உங்கள் வாழ்க்கையில் வந்து பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். நீங்கள் வந்து இதை உங்கள் ஜாதகத்தோடு பொருத்தி பார்க்கும்போது அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். இந்த எண்ணில் பிறந்தவர்கள் தான் இந்த எண்கள் ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்கள் வாழ்நாள் முழுவதும் தொடர்பு பெற்றுக்கொண்டே வரும். நீங்கள் பிடிக்கலனாலும் பிடிக்காட்டியாலும் இந்த எண்ணில் பிறந்தவங்க மேல் சொன்ன மாதிரி அதனுடைய கிழமை, நாள், நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க தான் உங்களோட தொடர்ந்து பயணித்து கொண்டே வருவாங்க. இந்த பதிவில் வந்து ரேவதி நட்சத்திரத்திற்குரிய ஒவ்வொரு தசாபுத்தியிலையும் என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என்பது தெளிவாக கூறப்பட்டிருக்குது. அன்பர்கள் உங்கள் சுய ஜாதகத்தோடு இதனை ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். 4 பாதம் என்பதனால வயதோட்டத்தில் மாறுபாடு காணப்பட்டாலும் ஒவ்வொரு தசாபுத்தியிலையும் நடைபெறக்கூடிய பலன்கள் சீராகவே சிறப்பாகவே இருக்கும். அன்பர்கள் இதில் கூறியிருக்கின்ற எளிமையான வழிபாடையும் பரிகார முறையையும் பின்பற்றி நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ரேவதி நட்சத்திரம் வந்து ரொம்ப சிறப்பான நட்சத்திரம், நிறைவாக வரக்கூடிய நட்சத்திரம். இவங்க வந்து ஒருத்தவங்க ஃப்ரெண்டாக கிடச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு லக்கி பர்சன் சொல்லலாம். இவங்கக்கிட்ட வந்து அதிர்ஷ்டம் எப்பவும் நிறைந்திருக்கும். இவங்க நம்ம கூட இருந்தாலே நம்ம வந்து ஒரு லக்கி பர்சனை வந்து கையில் வச்சுருக்கோன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ரேவதி நட்சத்திரத்தில் தான் இந்த அதிர்ஷ்டம் சார்ந்த தொழிலுக்கெலாம் வந்து முயற்சி பண்ணுவாங்க, அது சக்ஸஸ் ஆகும். இது வந்து ஒரு குபேரனின் அம்சம் நிறைந்த நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம். ஏன்னா இவங்களை ஒரு சிலர் வந்து மற்ற கிரகங்களும் சிறப்பாக அமையும் பட்சத்தில் இவங்க அனைவருக்கும் போய் லக்னமும் ஒரு சிறப்பான லக்னமாக அமர்ந்து உங்களுக்கு இந்த புதன், சுக்கிரன் இருக்கக்கூடிய கிரகங்களும் சிறப்பாக இருக்கும்போது இவங்க பெரும்பாலும் அனைவருக்கும் வாலண்டரியாக போய் அனைத்து விதமான உதவிகளையும் செய்கிறாங்க. செய்யும்போது அது கைராசியாகவும் நடைபெறுகிறது. மற்றவர் வாழ்க்கையை வந்து மேலே வந்து தூக்கி வருவதற்கு இவங்க ரொம்ப உதவிகரமாகவும் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம். இவங்க வந்து ஃப்ரெண்டாக கிடச்சிட்டாங்கன்னா நம்ம ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு எண்ணிக்கொள்ளலாம்.